வழி என்னதான் நடக்கிறது? ரிஷப் ஷெட்டியின் காந்தாரா படத்தை யாராலும் மறக்க முடியாது. 2022 செப்டம்பரில் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து வெளியான திரைப்படம் தான் காந்தாரா. இந்த திரைப்படம் தெய்வ வழிபாடு மற்றும் காடுகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான தொடர்பை அடிப்படையாக கொண்டு ரிஷப் ஷெட்டியால் இயக்கப்பட்டது. காந்தாரா படத்தில் சுவாமியின் தோற்றம் மெய் சிலிர்க்க வைக்கும். ரிஷப் ஷெட்டி சுவாமியாக வேடமிட்டு ஆடும் நடனம் பிரமிப்பை ஏற்படுத்தியது. முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து ரிஷப் ஷெட்டி காந்தாரா சாப்டர் 1 என்னும் 2ஆம் பாகத்தை தற்போது இயக்கி வருகிறார். கர்நாடகாவில் காந்தாரா சாப்டர் 1 படப்பிடிப்பு மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காந்தாரா 2 படத்தில் பணியாற்றிய டெக்னீஷியன் கபில் கேரளாவில் நதியில் மூழ்கி உயிரிழந்தார். அதேபோல் ஹோம்ஸ்டேவில் ஜூனியர் கலைஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கியிருந்த 43 வயதான நிஜுவுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். ஷூட்டிங் செல்லும் வழியில் நடிகர்கள் பயணித்த வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏற்படவில்லை. காந்தாரா படத்தில் நகைச்சுவை நடிகராக நடித்த ராஜேஷ் கடந்த மாதம் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது திடீர் மாரடைப்பால் உயிரிழந்தார். காந்தாரா 2 பாகத்தில் அடுத்தடுத்து 3 உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில்தான் கர்நாடக மாநிலம் சிவமொக்கா மாவட்டம் மானி அணை பகுதியில் செட்டு போட்டு சில நாட்களாக படப்பிடிப்பு நடந்து வருகிறது. நேற்று முன்தினம் இரவு அணையில் படகில் சென்று படப்பிடிப்பு நடத்தினர். படகில் ரிஷப் ஷெட்டி உட்பட 10க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இருந்தனர். அப்போது காற்றின் வேகம் தாங்காமல் படகு திடீரென கவிழ்ந்தது. கலைஞர்கள் நீரில் விழுந்தனர். ஆழம் குறைவான பகுதி என்பதால் அனைவருக்கும் நீச்சல் தெரிந்ததாலும் நீந்தி கரைக்கு வந்தனர். காந்தாரா படக்குழுவினருக்கு அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வர அப்படத்தில் காட்டப்படும் பஞ்சுருளி என்ற கடவுளின் கோபமே காரணம் என பலரும் கூறி வருகின்றனர். இதற்கிடையே மானி அணை பகுதியில் படப்பிடிப்பு நடத்த மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெறாமல் படப்பிடிப்பு நடத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையறிந்த சிவமொக்கா கலெக்டர் குருதத் ஹெக்டே தாசில்தார் ரஷ்மி மூலமாக படக்குழுவினருக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளார். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.